வணக்கம். இப்போ நம்ம இந்த காட்டியானம் வயலில் இருக்கோம். இப்போ வந்து பயந்துக்கிட்டே தான் இதுக்குள்ளே வந்து இறங்கி நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இது உள்ளே நிற்க பயமாக இருக்குது. இதில் வந்து என்ன உள்ளே கிடக்குனே தெரியாது. யானை உள்ளே என்ன கூட தெரியாது போல். இதோட உயரத்தை பாருங்கள், தெரியும். இது இப்போ இந்த நெல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரிகாலன் ஐயாட்ட, திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய கரிகாலன் ஐயாட்ட அவங்கள்ட்ட தான் இந்த விதை நெல் வந்து நம்ம வாங்கணும். அவங்க தான் வந்து இந்த நெல்லை வந்து ரொம்ப வருஷமாக வந்து பயிர் செஞ்சு சாகுபடி செய்கிறாங்க. அவங்கள்ட்டேருந்து இந்த விதையை வந்து வாங்கணும். திருத்துறைப்பூண்டி கரிகாலன் ஐயாட்ட வாங்கின காட்டியானம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரம் இது வந்து வளருது. நாங்கள் போன முறை இதை வந்து சோதனை முயற்சியாக இது வந்து ஒரு நாத்தாங்காலில் ஒரு 50 குழியில் மட்டும் பண்ணி பார்த்தோம். சிறப்பாக இருந்தது. போன முறை வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்தில் சரியான மழை, அறுவடை சமயத்தில் சரியான மழை. அந்த மழையில் பார்த்திங்கன்னா எல்லா வயலும் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருந்துச்சு. வயல் வந்து அறுவடை சமயத்தில் ஒரு முழுவுச்சு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க 1050 சப்பெல்லாம் எல்லாமே வந்து அப்படியே கதிரெல்லாம் முளைச்சி வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த காட்டு யானத்தை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரம் அப்படியே எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. உயரமாக வளருது, உங்கள் வயல் அருமையாக இருக்குங்க அப்படி இப்படின்னாங்க. அறுவடை சமயத்தில் பார்த்திங்கன்னா தலை குப்புற கிடந்துச்சுங்க. தலை குப்புற கிடந்தோடனே எங்களுக்கெல்லாம் ஆஹா, ஊரே பார்த்து ஆச்சரியப்பட்டது. இப்படி ஊரே பார்த்து வந்து சிரிக்கிற மாதிரி இப்படி தலை குப்புற கிடக்கு, எல்லா கதிரும் போச்சு போல் மழையில் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த புடங்கு தூக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து அந்த கதிரை மட்டும் அப்படியே அந்த இதை மட்டும் அப்படியே மேலே அப்படி தூக்கி நிறுத்துச்சு. அப்படியே தண்ணிக்குள்ளே இருந்த கதிரை அப்படியே மேலே தூக்கி தண்ணிக்கு மேலே அந்த கதிர் வந்து தண்ணியில் படாத அளவுக்கு நிறுத்துச்சு. இதோட அந்த சிறப்பம்சத்தை பார்த்துட்டு எங்கள் அப்பா ஆச்சரியப்பட்டு போய் அடுத்த வருஷம் இந்த நெல் அதிகமாக நடணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட விருப்பத்தின் பேரில் இந்த நெல்லை வந்து இந்த முறை நட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த முறை இது வந்து சாயலை நல்லா வந்து கம்பீரமாக நிற்கிது. நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து கதிர் வர சமயத்தில் சாஞ்சிடும் தம்பி, 8 அடி உயரம் இருக்கும் போல், இதை வந்து இது வந்து கண்டிப்பாக இது சாயாமல் இருக்காது அப்படின்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது சாயலை, இன்னும் வந்து எல்லா வயல் முழுக்க அடைச்சி கதிர் வந்துட்டு இது வரைக்கும் இது வந்து சாயலை. இதோட சிறப்பம்சம் என்னன்னு நம்ம சொல்கிறோன்னா, கண்டிப்பாக இதோட உருவத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு கம்பீரமாக நிற்கிறேன், என்னை சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி கம்பீரமாக வாழ்வீங்கன்னு சொல்லுது. இது வந்து இந்த காட்டு யானம் நெல். இதோட மருத்துவ குணம் சொல்லும்போது புற்றுநோயாளிகளுக்கு இது வந்து மாமருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இது சம்மந்தமான ஆராய்ச்சிகள்லாம் அந்த புற்றுநோய்க்கு இது வந்து மருந்தாக செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆராய்ச்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது விளைச்சலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரிய ஒட்டு ரகத்துக்கு ஈடு கொடுத்து வருதுங்க. மகசூல் வந்து நல்ல மகசூலத்தை கொடுக்கக்கூடியது. இதில் வந்து ஆனால் நிறைய பேர் இதை பயந்துக்கிட்டு பயிரிட மாட்டேங்கிறாங்க. என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நாங்களே வந்து வயலுக்கு பயந்து தான் வரோம். வயலுக்கு வரவே பயமாக இருக்குது. உள்ளே என்ன கிடக்குமோ அப்படின்னு தெரியல, பாம்பு கிடக்குமா, நரி கிடக்குமா, எது கிடந்தாலும் தெரியாது முதல்ல. அடுத்த விஷயம், அந்த அளவுக்கு இது வந்து காடாக இருக்குது. இப்போ பக்கத்தில் உள்ள வயலில் உள்ள பாம்புகள் எல்லாமே நம்ம அதுக்கு வந்து இருப்பிடம் ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே இந்த இடம் தான் நமக்கு சரியான இடம், இங்கே வந்து தஞ்சம் புகுந்துடும். அந்த அளவுக்கு வந்து இது காடாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் இதை வந்து நிறைய உழவர்கள் வந்து பயிர் செய்கிறதே விட்டுட்டாங்க. இன்னொரு விஷயம், இயந்திரத்தால் இதை அறுவடை செய்ய முடியாதுங்க. பாருங்கள், இது 8 அடி உயரம் இருக்குது. இதை இயந்திரத்தில் போன முறை நாங்கள் அந்த 50 குழி நடவு நட்டுருந்தப்போ இயந்திரம் அறுவடை செய்கிறவங்கள்ட்ட சொன்னோம், இதை நீங்கள் அறுத்துருவீங்களா அப்படின்னு. நிச்சயமாக முடியாதுங்க, பிளேடு சிக்கிக்கும். இது வந்து உங்கள் 50 குழி அறுத்தனா எனக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் இந்த இயந்திரத்தை பழுது பார்க்குற வேலை எனக்கு ஏற்பட்டுரும். இதை நான் கண்டிப்பாக அறுக்க முடியாது, வேணா கடைசியாக எல்லாருக்கும் அறுத்து முடிச்சுட்டு போகும்போது முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கையறுவடை தான் செஞ்சோம். கையால் அறுவடை செஞ்சுட்டு கையால் தான் பாரம்பரிய முறைப்படி போர் அடித்து அந்த நெல்லை எடுத்து